திரு வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? இதில் வந்து விசிக சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதேனும் இருக்கிற கூட்டணியில் தொடர்வதிலையோ அல்லது இப்போ போராட்டம் பண்ணால் நாங்கள் வந்து திமுக கூட தான் இருப்போம்னு ஏற்கனவே சொன்ன அடிப்படையிலையோ இப்போ கூட்டணிக்குள்ளே தொடர்கின்ற போது ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும் அல்லது இந்த சிக்கல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல விசிக வந்து ஒன்று போனால் மொத்தமாக போயிடணும், இல்லை இங்கே இருக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்போ அவங்க உடனே என்ன சொல்லிடணும், நீங்கள் நாங்கள் வந்து நேரடியாக போயிடுறோம், நாங்கள் வந்து திமுக கூட்டணியை முறித்து கொண்டு போகிறோம். ஆர்எஸ் பாரதி கிட்ட நீங்கள் கருத்து கேட்குறப்ப எவன் போனாலும் போகட்டும் அப்படின்றார். அப்படியே அசால்ட்டாக அடிக்கிறார் அவர். எவன் போனாலும் போகட்டும் அப்படின்னு அடிக்கிறார் அவர். அந்தளவு ஒரு கோபக்கணலை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் மற்றவர்களெல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இங்கே விவாதிக்க முடியாது. நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அண்ணன் சீமான் அவர்களும் தம்பி விஜய் அவர்களும் 2 பேரும் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு பெரிய பரப்புரையை அவர் முன் வச்சார். திருமாண்ணன் மிகப்பெரிய லெவலில் முன் வச்சார். அதே தான் எல்லா இடத்துலையும் பிரகடனமும் படுத்தினார். அதையே ரிப்பீட்டடாக சொல்லி 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 இவங்க 2 பேருமே வந்து பிஜேபி சப்போர்ட்டர் மாதிரி ஒரு கட்டமைப்பை திமுக உருவாக்க நினைச்சது. அதுக்கு தான் என்ன காரணங்கிறத மோசம் சொன்னார், இப்போ சொல்கிறாரு. பட் சொல்கிறேன், அதில் வந்து சீமானை மட்டும் சொல்லிட்டு தப்பிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, விஜயும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து இருக்கிற கட்சியிலே ரொம்ப லேட்டாக ஆதரவு கிடைத்த நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அதுக்கு ஏன் இந்த டிலேன்னு இன்றைக்கி வரையும் பதில் இல்லை. ஏன் டிலே இல்லை? கம்யூனிஸ்ட் என்ன செய்கிறாங்களோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கம்யூனிஸ்ட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விசிகா பண்ணுன்னு தான் எல்லாருமே நினச்சிருந்தாங்க. அதை கிட்டத்தட்ட 1.5 நாள் இழுத்து கொடுக்க வேண்டிய பிரச்சனை என்ன? வேறு எதுனா அங்கே பேரங்கள் நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சாமானியனுக்கு எழுமா. எதனா பேரங்கள் நடந்ததா, எதனா செட்டில்மெண்ட் நடந்ததா, இல்லை வந்து மாண்புமிகு முன்னாள் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்னார் சோஃபா போனவொன்னே விஜய் போகிறாருன்னு. அதுக்கு எதிர்வினை ஆற்றவே இல்லையா திரும்ப? எதிர்வினையே ஆற்றல. அதற்கான விளக்கத்தை அவங்க சொல்லணும்ல. நாங்கள் அன்றைக்கி தான் சோஃபா ஆர்டர் பண்ணோம், சொல்லப்பட்டது கிடையாது. இருங்கண்ணே நீங்கள் குறிச்சு வச்சுட்டு பேசுங்கண்ணே. அன்றைக்கு தான் சோஃபா போகுது, பின்னாடியே ஏன் போகிறாங்கன்னு சொன்னாங்க. எதிர்வினை ஆற்றல. வேலு சிபி சண்முக வீட்டுக்கு சோஃபா போச்சு, விஜய் சார் போனாருனாங்க. எதிர்வினை ஆற்றவே இல்லையா? அல்ல, இந்த கேள்வி வந்து திரும்ப அவர்கள்ட்ட வைக்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னா, எங்கள் வீட்டுக்கு வரும்போது எதுவும் சோஃபா வரல, நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ண ஒன்று வந்தது. அதை வந்து காமெடியா இருக்கு சார். சின்ன பையன் நம்புவானா சார்? இதை நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சின்ன பசங்க நம்புவாங்களா சார்? அரசியல் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு ஒட்டுமொத்த செய்தி சேனலை விசிக அலுவலகத்தில் நோக்கி குவிஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமே ஒத்த லெட்டருக்காக வெயிட் பண்ணுது. நீங்க என்னமா நாங்க ஆர்டர் பண்ணோம் அப்பதான் சோஃபா வச்சிருக்கீங்க. ஒரு கொட்டி குழந்தை நம்புமாத? என்ன பதில் திரும்ப அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா, 8ஆம் தேதி நடந்தது. 8ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அந்த அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு, அதாவது இவங்க அறிவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இணைய வழியாக கூட்டத்தை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பவே திரும்ப அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தனியார் சேனலுக்கு கொடுத்துருக்க பேட்டியில கூட என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அப்பவே போலாம் தான் சொன்னோம், ஆனால் வந்து இப்போ ஏற்கனவே இணைய வழி இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோமா, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம வந்து போய் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. ஸோ அதை பேசி அதுக்கப்புறம் அதை மஞ்ச் பண்ணி அவங்க டிசைட் பண்ணி வர்றதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ஸோ 11 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அலௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நாங்கள் தாவேக்காக போகிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு தரோம், அலௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிறோன்னு எதுக்கு சொல்கிறீங்க? இடதுசாரி அதானே சொன்னாங்க. என்னங்க இது அரசியல்? எனக்கு புரியல. நீங்க எதிர்மறையான ஒரு அரசியலை முன்னெடுத்து ஆதரவு கொடுத்து போறீங்க. ஆனா நாங்க அதே கூட்டணியில தொடர்றோம்னா என்ன அரசியல் இது? எனக்கு புரியல. இது அரசு அமையணும், அதற்கான ஆதரவு தான். இது அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அரசு அமைக்க ஆதரவு. இப்ப தாவேக்கா அரசுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. இப்ப தாவேக்கா உங்களுக்கான எதிரான எல்லா விஷயங்கள் பண்ணா நீங்க வெளியே வந்துருவீங்களா? நீங்க வெளியில நீங்க இப்ப கம்யூனிஸ்ட் பண்ணது நான் வரவேற்பேன். ஏன் கம்யூனிஸ்ட் பண்ணது ஏன் வரவே? ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கம்யூனிஸ்ட் பண்ணது நான் ஏன் வரவேற்பேன்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்வினை ஆட்டுறாங்க. நீங்க ஜோசியரை போட்டீங்களா எதிர்வினை ஆட்டுறாங்க. நாங்க எதிர்வினை ஆட்டுறோம். நீங்க எப்படி டென்ஷன் ஆறீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தயவு செய்து புடிச்சு வச்சு பேசுங்க சார். அவருடைய ஃபர்ஸ்ட் மேடன் ஸ்பீச்லயே நீங்க தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க. நியமனத்துல அகில இந்திய அளவுல யார் அதுல வந்து பலியா இருக்காங்க, கல்பூர்கி பல பத்திரிகையாளர்களை வந்து கோடிட்டு காட்டி அவருடைய மேடன் ஸ்பீச்ல எதிர்த்தார். கரெக்ட். நான் வந்து எல்லாத்தையும் ஆதரிக்கிறேன். நீங்க ஆதரவுன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு. இல்ல சார், உங்க ஸ்டாண்ட்ல சொல்லுங்க. அவர் வந்து எழுதி வச்சு சொல்லுங்க சார். நீங்க என்னன்னமோ சொல்லும் சமாளிக்கணும் பாக்குறீங்க, முடியாது. அது என்னடமோ சமாளிக்கலாம் ட்ரை பண்றீங்க, முடியாது. அது சமாளிக்கல. ஏன்னா பதவி மோகத்துக்கும் அதிகார மோகத்துக்கும் சென்று விட்டது. ஓபனா சொன்னா அவ்வளவு சுமூகமா அல்லது அவ்வளவு எளிமையா அதை சொல்ல வேண்டிய சூழல் அப்படி இல்லையா உங்களுக்கு? நீங்க யார் இவ்வளவு கடினப்படுத்துறது?
இல்ல அப்படி அவசியமே இல்லை. பிசிக நினைச்சதா நான் முடிச்சிடறேன். கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் திருமாவளவன் எடுப்பான்னு சொன்னாரா இல்லையா? அதை ஒட்டி முடிவு எடுக்கிறாரா? இப்ப கம்யூனிஸ்ட் வெளில இருந்து ஆதரவு தராங்க, நாங்க கூட்டணியில பங்கேற்க மாட்டோம், நாங்க வந்து அமைச்சர் பதவி ஏற்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன் நீங்க பங்கேற்கிறீங்க? அதே கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க 2 பேரும் அமைச்சர் பங்கேற்கட்டும், எங்களுக்கு அவங்க சொல்றதை விடுங்க. அவங்க சொல்ற கம்யூனிஸ்ட் ஏங்க விசிக ஏக்குது, விசிக ஏங்க பங்கேற்குது? நீங்க திமுக கூட்டணியில இருக்கிறீங்க. இல்லாட்டி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மோசஸ்னே சொல்லட்டும். நாங்க திமுக கூட்டணி விட்டு முற்றிலும் வெளியே வந்து விட்டோம். திமுக இனிமேல் எங்களுக்கு எதிரி கட்சி. திமுகவை எப்படி விஜய் அவர்கள் தீய சக்தின்னு சொன்னாரோ அதே மாதிரி நாங்களும் தீய சக்தின்னு சொல்லுவோம். ஏனால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்று விட்டோம். சொல்லுங்க, நம்புறோம். சொல்லுங்க, நம்புறோம். நீங்க அமைச்சர் கம்னீங்களா இல்லையாங்க? ஏங்க பேச விடுங்க, கம்னீங்க ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? நீங்க கேள்வி நான் உங்களை கேட்கல, அவர் கேட்கல. அவர் கேட்கல. இல்ல சார், அவர் கேட்கல. நீங்க வாய் மூடிடுங்க. கேள்வி நான் அவர் கேட்கறேன். ஆமா, நீங்க எதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்டது நீங்க பேச கூடாதுங்க. என்னோட குறிப்பிட்டது நீங்க பேச கூடாது. ஏன் நீங்க டென்ஷன் ஆவறீங்க? விவாதம் இல்ல சார். இடையில எதுக்கு தனிப்பட்ட முறையில பேசுவோம். பேரை சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறீங்க. பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். சொல்லாதீங்க, எழுதி வச்சு சொல்லுங்க. மோசஸ்னு குறிப்பிட்டு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. நீங்க எழுதி வச்சு சொல்லுங்க. எழுதி வச்சு சொல்லுங்க. ப்ளீஸ் நான் சொல்றது தயவு தனிப்பட்ட முறையில உங்க பேரை சொன்னா எழுதி வச்சுங்க. அவர் என்ன நோக்கி ஒரு கேள்வி கேக்குறாரு. நான் உங்களுக்கு நான் நேரா தரேன், நீங்க பேசலாம். தயவு செய்து ப்ளீஸ். இப்ப சுற்றப்ப நான் என்ன பேசணும்னா நீங்க எப்படி பொங்குறீங்க? ஆரம்பிங்க. ஏன் பொங்குறீங்க? கம்னு இருங்க, நான் என்ன பேச விடுங்க. தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து போகணும்னு நினைச்சா போயிட்டுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களையும் உங்கள் தொண்டர்களையும் நீங்க தொடர்ந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறேன்றீங்க, நாங்க வந்து கவர்னர் ஆட்சி அமைஞ்சிரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஆதரவு தரேன்றீங்க. இது என்ன நிலைப்பாடு? கவர்னர் ஆட்சி வந்துருங்கிறதுக்காக அரசு அமையும் என்பதற்காக ஒரு நிலைப்பாடு. சரி, ரைட். ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தாவேகா தான் ஆஃபர் பண்ணுது. IUML உடைய தலைவர் காதர் மொய்தீனும் அதே தான் சொன்னாங்க. அவர் ஏன் ஆஃபர் பண்றாங்க? அவர் ஏன் பண்ணாரு? ஏன் ஆஃபர் பண்றாங்க? ஏன் ஆஃபர் பண்ணாரு? அவர் ஆரம்பத்திலே விக்கிரவாண்டி மாநாட்டிலே என்ன சொன்னாரா, நாம கூட இருக்கவர்களுக்கும் நம்ம வந்து அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? தாவேகா தேர்தலுக்கு முன்பு கூட்டணி வரவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. இவங்க 107 ஜெயிச்ச வந்தோம்னா சீட்டு பத்தல வாங்க உங்களுக்கு ஆதரவு தரும் தாவேகா என்ன சொன்னாங்களா? அது அவங்களுக்கே தெரியாது. ரைட்டா. இப்ப எதற்கு இந்த ஆஃபரை கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியை பலம் இழக்க செய்யணும். இப்ப இவங்க அமைச்சரவை உள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தாவேக்காக மாறிடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணி உடையும். என்ன சொல்லிடுறேன், இல்ல அதையும் சேர்த்து சொல்லுங்க. எந்த நேரத்துல அவருக்கு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே? அது அடுத்த கதைங்க, அது அடுத்த கதை. நான் சொல்றது திமுக கூட்டணி பலம் இழக்க செய்யணும். இப்ப யார் யார் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க? விசிகா மெயினா இருந்துச்சு, 2 கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, வந்துட்டாங்க. முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. இப்ப முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் பதவி ஏத்துட்டாங்க, விசிகா அமைச்சரவையில் பதவி ஏத்துட்டா கிட்டத்தட்ட அமைச்சரவையில் பதவி ஏற்கிறவங்க எப்படி அவர்கள் ஆட்சி ஆள்ற ஆட்சியில அவர்கள் அமைச்சரா இருக்கப்ப அந்த அரசாங்கத்தை எதிர்ப்பாங்களா? என்ன முரண்பாடு எனக்கு புரியல. அப்ப ஒரே நாள் ரிசைன் பண்ணிட்டீங்களா? இப்ப நாளைக்கு பிஎம்சி பள்ளிக்குன்னு நாங்க வந்து ஒத்துக்கிறோம்னு சொல்லி மாண்புக்கு முதல்வர் விஜய் சொல்றாரு. பிஎம்சி பள்ளி அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு வருவாங்களா? சொல்லுங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் இப்போ ஏற்கனவே திமுக மேல வைக்கப்பட்டக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு இடதுசாரிகள் இயக்கங்கள் கூட, அது சண்முகம் அவர் கூட சொன்னார், எங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு காரணம் என்ன, திமுக பிரச்சனைகளை நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படின்னு. சொன்ன பதிலுக்கே வரங்க. இப்ப திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல அவர் வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஒரு அது சொல்றாங்க. இன்னைக்கு வெறும் ஸ்டாண்ட் சொல்றேன், இன்னைக்கு ஏத்தணும் அவர் சொல்றாருன்னா, தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது, அது வந்து மைல்கல்லு அப்படின்னு சொல்லி இம்ப்ளீச்மெண்ட் கையெழுத்திட்ட 2 எம்பியும் ரவிக்குமார் அண்ணனும் திரும்ப அண்ணனும். இதுல என்ன ஸ்டாண்டா இருக்கும்? இன்றைக்கு திமுக எடுக்கிற ஒட்டுமொத்த ஸ்டாண்டை தான் தாவேகா எடுக்குது. கரெக்டா? பிஎம்சி பள்ளிங்களாகட்டும், இருமுறை கொள்கையாகட்டும், நீட் எதிர்ப்பாகட்டும், சொல்லிடுறேன். இது வந்து தேர்தலுக்கு முன்பு தயவுசெய்து முழுசா என்ற உள்வாங்க. இப்பவும் சொல்லிட்டேன். இல்ல இப்ப என்ன, இப்ப இங்க காங்கிரஸ் பதவியேற்பு விழாக்கு போகல, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ் பதவியேற்பு விழாக்கு போகல. 2 பதவியேற்பு விழாவும் வந்தே மாதிரி தான் பாடப்பட்டது. நீங்க ஜோசியரை போட்டீங்கன்றப்ப அதுக்கு எதிர்வினை ஆற்றுறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் குடைச்சல் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் நாங்க கூட்டணியில் வைத்து உங்களுக்கு நாங்க அங்க வைப்போம். ஏன் தாவேகா நினைக்குதுன்னா, திமுக கூட்டணி 2029 தாவேகாக்கு ஆப்போனண்டா ஸ்ட்ராங்கா வரக்கூடாது. அப்போ ஒரு கட்சியா உள்ள கொண்டு வந்து அமைச்சர் பதவியை கொடுத்து உள்ள தள்ளுறாங்க. அவ்வளவுதான். இதை வந்து இந்த ப்ராசஸ் தான், இந்த பேட்டர்ன் இருக்க போகுதுங்கிறதை அனுமானிக்க முடியாத அளவுக்கான சூழல் தான் இவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு?
மற்ற கட்சிகளுக்கு இடதுசாரிகளுக்கோ விசிகாவோ இப்ப வந்து ரெண்டு சீட் தாங்க வச்சிருக்காங்க. ஒண்ணு முஸ்லீமுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு வச்சிருக்காங்க. வன்னியர் சன்னம் போக போறாங்க, முஸ்லீம் லீக்ல ஒருத்தர் போக போறாரு. கரெக்ட்டுங்களா? அதுல மாற்றம் இல்ல. இப்ப மேற்கொண்டு வேற யாருன்னா இப்ப கம்யூனிஸ்டே உள்ள வரேன்னு சொன்னா அவங்க மினிஸ்டர்ல யாருன்னா ஒரு டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவங்க கொண்டு போகணும். இதான ப்ராசஸ். அப்ப இன்றைக்கு வெளிப்பார்வையிலிருந்து திமுக கூட்டணி வந்து பலம் இழந்து விட்டது அப்படின்றத சொல்வதாமல் சொல்லுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள். இதுல மாற்றம் இல்ல. ஆளுநர் காலுன்றது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா? முதல் அறிக்கையை கொடுக்குறாருல ஸ்டாலின், முதல் அறிக்கையை கொடுக்குறாங்களா சண்முகம் சார் கொடுக்குறாருல, அந்த மாதிரி திருமாவளவனை ஏன் கொடுக்கலான்னு தான் அவர் வைக்கக்கூடிய சார்ஜ். இப்ப நீங்க சொன்னா நான் ஒண்ணு ஏத்துக்கிறேன். கவர்னர் மாளிகை உள்ள மத்திய அரசின் புரோட்டோகால் படி என்னவோ அதான் செயல்படும். அதுதான் நடந்திருக்கு. அது ஆதவர்ஜுனா எந்த அர்ஜுனா சொன்னாலும் அது நடக்காது. முதல் வந்தே மாதிரி தான் பாடப்படும். ரெண்டாவது ஜனகணம், மூணாவது தமிழ் பாடல் பாடுன்றது புரோட்டோகால். அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க புரோட்டோகால் அது ஜியோவா பாஸ் ஆயிடுச்சு. தமிழக அரசு எதனா நடத்தினா அவங்க இஷ்டத்துக்கு நடத்திக்கலாம். அது உள்ள போயிட்டீங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணும். இப்ப சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன, இன்று காலையில் வந்து நேற்று இரவிலிருந்து இப்ப திருமாவர்கள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்க ஒப்புதல் கொடுத்ததிலிருந்து திமுக பக்கம் இருந்து ஒரு கடுமையான சாடல் இந்த பக்கம் வந்திருக்கு. அதாவது இப்ப இந்த டிசிஷனை விட்டுலாம், அவங்க உள்ள போறாங்க போலங்க டிசிஷன் அது இவ்வளவு நேரம் பேசிட்டோம். திமுக உடைய அந்த வசைபாடல் இருக்கு இல்லைங்களா, ஆர் ராசா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் அது நம்ம அது சொல்லலாமாங்கிற தெரியல. இதுல வந்து அவ்வளவு ஆமா இல்ல அது ஆக்சுவலி ஏத்த முடியாது. நான் அப்பயே சொல்லிட்டேன். ஆமா அந்த வார்த்தைகளை சொல்லலாம். முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்துக்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவளை புறந்தள்ளி டேஷ் 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 தவறில்லை. நான் சொல்லிட்டேன். போன சுற்றுலயே சொன்ன அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பதிவு பண்ணார். என் வீட்டு தோட்டத்துக்கு தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம், கீழே வாழ்கள். அதுக்கு வந்து மோசசன் தான் பதில் சொல்லணும். இப்ப என்னுடைய பதில் நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நல்லதோ கெட்டதோ 2 MP ஆயிருக்குன்னா அதுக்கு திமுகவோட பங்களிப்பு இருக்கு. ஓகே. தமிழ்நாடு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குன்னா அதுக்கு திமுகவுடைய பங்களிப்பு இருக்கு. திமுக தான் வந்து தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட்டணியில் இருக்கிறப்ப ஒரு பெரிய பணத்தை வாங்கியது இது திருமாவளவன் வாங்கியிருக்காரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் வாங்கியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பணம். ஆதாரம் நீங்க சொன்னதுதான். மதிமுகவை சேர்ந்தவர் உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு. நீங்க இடையில குறிப்பிடாதீங்க. ஏன் பண்றீங்க? சண்டை போட்டா ஏன் கோச்சிக்கிறீங்க? முத்தரசனே நான் மட்டும் வாங்கினேன்னு சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வாங்குறாரு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குறாரு ஏன் அந்த ரைட் பின்னாலே போயிட்டு எலக்ட்ரல் பணம் வாங்குனதே நான் சொல்லுவேன். முத்தரசன் சொன்னாரா சார்? ப்ளீஸ் நான் வந்து பாருங்க, இந்த சோஃபா கதையும் உதயநிதி தான் சொன்னாரு. அதுக்கு இவர் ஏன் பொங்குறாருன்னு தெரியல. இத சொன்னது முத்தரசன் தான் சொன்னாரு, நான் சொல்லல. உங்க கம்யூனிஸ்ட் கொஞ்சம் குழாவறீங்களே, அவர் தான் சொன்னாரு. நாங்க மட்டும் பணம் வாங்கணும்னு சொல்றீங்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கல அதையே சொல்ல மாட்டேன்றீங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கணும் அதையே சொல்ல மாட்டேன்றீங்க. பொங்கு ஈஸ்வரன் மாற்றல அப்ப அப்படி செய்தித்தாள் படிக்கல. செய்தித்தாள் படிக்கல. செய்தித்தாள் படிக்கல. நான் இல்ல என்னோட கேள்வி இல்ல அது கேள்வி அது நம்ம தயவுசெய்து விவாதம் நம்ம அவர் தான் குறிக்கிறாரு. அவர் ஏன் பொங்குறாருன்னு எனக்கு புரியல. இல்ல நான் வந்து விவாதம் அவர் பேசுறப்ப கம்முன்னு இருந்தேன். இல்ல என்னோட கேள்வி இடையில பொங்குறாருன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் குறிச்சு வச்சுக்கங்க. குறிச்சு வச்சு பேசுங்க சார். ப்ளீஸ் இடையில பொங்குறீங்க. தயவுசெய்து இடையில ஏன் பொங்குறீங்க? குறிச்சு வச்சு பேசுங்க. நான் பேசுவேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பணம் வாங்குனாங்க. திமுகவால தான் விடுதலை சிறுத்தைகள் 2 MP ஜெயிச்சாங்க. இவ்வளவும் நீங்க சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஆட்சிக்காக பணத்துக்காக அங்க ஓடுனா இப்படிதான் போறோம். இப்படிதான் போறோம். ஆட்சிக்காகவும் பணத்துக்காகவும் ஓடுனா பாஜகவை சேர்ந்தவர் யாரும் துட்டு போடல. உங்க ராஜா போட்டுட்டாரு. எவன் போடுற எனக்கு என்ன உங்க ஆஸ்பார்னு சொல்றாரு. ஸ்பீட்ல வச்சு நீங்க தோழமையா கொஞ்சம் குளாவீங்களே. கொஞ்சம் குளாவீங்களே. அவர் ப்ளீஸ் நான் இல்ல பாஜக ஒரு கேள்வி யாரனா பொது வழியில பேசுறாங்க. நீங்க தானே கொஞ்சம் குளாவீங்க. பணமும் வாங்கிப்பீங்க, அதிகாரமும் வாங்கிப்பீங்க, MP சீட்டே வாங்கிப்பீங்க, 8% ஓட்டே வாங்கிப்பீங்க. ஆனா டாடா பாய் பாய் சொன்னா விட்டுருவாங்களா? அதான் போறாரு. இல்ல சொல்லுங்க. அதற்காக வந்து ஒரு நாகரிகமான சமூக நீதியை பேணக்கூடியதாக சொல்லக்கூடிய
திராவிட முன்னேற்ற கழகம் உண்டு, அதை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவரும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய இந்த மதிப்பீடுகள் இது ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது அவருக்கு தெரியாது. ஒருத்தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு கோபக்கணல் வரும். ஏன்னா திமுக தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8% ஓட்டு வாங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்தது சின்ன குழந்தை கூட தெரியும். 2 பேர் எம்பியா இருக்காங்கன்னா அதற்கு திமுக பங்களிப்பு இல்லாம அவங்க ஆயிருக்க மாட்டாங்கன்னு சின்ன குழந்தைக்கு தெரியும். திமுகவுடைய வெற்றியில விசிகவுடைய அது வச்சுக்கோங்க, அதுவும் வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய அலையிலும் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுலயும் திமுகவுடைய பங்களிப்பு இருக்கு. ஓட்டுக்கு அதாவது 2024 ஏதோ ஒரு எலெக்ஷன்ல முத்தரசன் சொன்னதுதான் முன் வச்சேன், நாலாம் சொல்லல, நான் எங்கேயுமே இதை பதிவு பண்ணதே கிடையாது. நீங்கள் சோஃபாவும் நான் பதிவு பண்ணல, உதயநிதி சொன்னதுதான் அவங்கள்ட்ட முன் வச்சேன், எங்களுடைய தனிப்பட்டது எதுவுமே கிடையாது. அப்ப இவ்வளவும் பண்ணி கடைசி வரையும் நம்ம கூட அவங்க இருப்பாங்களே, கொள்கையில இம்ப்ளிமெண்ட் கேட்டவனும் கையெழுத்து போட்டார் திருமாவளவன், தீபத்தூண்ல நீதியரசு கையெழுத்து வேணும்னா உடனே கையெழுத்து போட்டார், அந்த அளவு இணக்கமா இருந்தாங்க. பட்டியலின சகோதரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டு கொடுத்தார். நாங்குநேரி பிரச்சனையிலிருந்து, கயிறு கட்டின பிரச்சனையிலிருந்து, வேங்கை வயலிருந்து முட்டு கொடுத்தாரு, தோழமை சுடுதல் சொல்லி கடந்து போனார். RS பாரதி பொது வழியில முதல்ல ஜட்ஜி போஸ்ட் கொடுத்தது நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்றப்பையும் கடந்து போனார். தயாநிதி அவர்களும் TR பாலும் சண்முகம் செக்ரட்டரியை பார்க்குறப்ப நாங்கள் என்ன இப்போ தாழ்த்தப்பட்டவரா எங்களை நிற்க வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தீண்டாமை வன்கொடுமை கட்டளை கேஸ் வாங்கினாரு. இன்னைக்கு ஜாமீனில் இருக்காரு, அதையும் கடந்து போனார். ஏன் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு தானே இருந்தீங்க. இன்றைக்கு ஆட்சி கிடைக்கிறது, சோஃபா கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, நீங்க மாறுறீங்களே. சோஃபா நான் சொல்லல சார், சார் சோஃபா நான் சொல்லல சார், தயவு செய்து சோஃபா நான் சொல்லல, சோஃபா சொன்னது உதயநிதி. நீங்க கருத்து சொல்லுங்க. திருமான வந்து உதயநிதி எதிர்த்து போட சொல்லுங்க. சோஃபா நீங்க யார சொன்னீங்க கேட்க சொல்லுங்க. அவரே பதில் சொல்றாரு. உதயநிதி என்ன சொன்னாரு, செய்தியாளர் சொல்லும்போது நான் அவங்கள சொல்லலீங்க, இந்த பக்கம் ஒண்ணு போச்சு நீங்க பார்க்கலையான்னு. இங்க ஒரு கால அங்க ஒரு நாங்க செய்தித்தாள நல்லா படிக்கிறோம், உங்கள மாதிரி வேங்க வேல் படிக்கிறோம். போராட்டம் பண்ணாங்க, இல்ல எந்த செய்தித்தாள போராட்டம் பார்க்கலையா? போராட்டம் பார்க்கவே இல்லையே, வேங்க வேல் நான் எங்கேயும் போராட்டம் பார்க்கவே இல்லையே, செய்தித்தாள பார்க்கவே இல்லையே. சரி சார், போராட்டம் 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 முடிஞ்சிச்சு போங்க. இதான் போராட்டம் கிடையாதுங்க, தீர்வுக்கு தான் உங்களை கொண்டு வந்தோம். இந்த கவின ஆவண வழக்கு பார்த்து கவின ஆவண வழக்கு இந்த கவின ஆவண வழக்கு ஒரு சட்டத்தை ஏற்ற துப்புலாத கட்சி ஆட்சி அதிகாரத்துல கவின ஆவண வழக்கு பாருங்க, இவ்வளவு கவின ஆவண வழக்கு ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாத துப்புலாத கட்சி. துப்புலாத கட்சி அந்த கட்சியில சேர்ந்து இவங்களுக்கு தான் அதான் சொல்றேன், அந்த கட்சியில சேர்ந்து இவங்க இருந்தாங்க. நாகரிகமா பேசக்கூடிய ஆமாங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? அதாவது ஏன் இப்படி பேசுறாரு? கவின ஆவண வெளிப்பாடு, நீங்க நாகரிகமா பேசுறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? இவர் கவின ஆவண வழக்கு இவங்க என்ன எதிர்வினை ஆட்டினாங்க? நீங்க இது கேளுங்க, அவங்க பதில் சொல்லுங்க. என்ன குடிக்கிட்டு பேசினா என் வார்த்தைகள் தடித்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன குடிக்கிட்டு பேசினா என் வார்த்தைகள் தடித்த அதுக்கு புரியல. நீங்க வந்து நான் இவர் பண்ண காமெடி எல்லாம் பார்த்தீங்க, நீங்க எவ்வளவு நாகரிகமா பேசுறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? காமெடி எல்லாம் நான் பார்த்ததில்ல மோசஸ் ப்ளீஸ், இவங்க பண்ண காமெடி எல்லாம் பார்த்தல. நேத்து வரை ஒத்துமையா இருப்பாங்களா, இப்போ நைட் ஞானோதயம் வந்துருச்சா அதனால அங்க போய்ட்டோமா? ஆனா நாங்க எதிர்ப்போம், அங்கேயே எதிர்ப்போம், இங்கேயே எதிர்ப்போம். வச்சாரா ராஜா ஆப்பு? பதில் சொல்லுங்க. ராஜாக்கு பதில் சொல்லுங்க. ஆப் உங்க தோழமை சுடுதல் தான ஆப் வச்சிருக்கீங்க, பதில் சொல்லுங்க. உங்க தோழமை சுடுதல் RS பாய்தனா போறவன் போகட்டும்னாரு, பதில் சொல்லுங்க. போறவன் போகட்டும்னாரு, பதில் சொல்லுங்க. ரைட் சார் வெங்கடேஷ், உங்க பிபி 200 அதாவது இல்ல, நீங்க கேள்விக்கு மட்டும் பதில் கேள்விக்கு பதில் சொல்றேன். உங்க பிபி 200 போனதுக்கு விசிக ஆட்சி அதிகாரம் எனக்கு காமெடியா இருக்கு. இந்த மாதிரி சோபாவர கட்சி நான் உலகத்திலே பார்த்தது இல்லையே. அந்த எரிச்சல் வெளிப்பாடு தான் பாக்குறேன். புஷ்பா பாடியில் ஒரு பிரச்சனை நீங்க தான் பாக்குறேன். ஆனா நாங்க நேர்மையான விடுதலை சிறுத்தைகள் கட்சி குன்று வெங்கடேஷ் குன்று என்ன குன்று என்ன கொள்கை சார் ரொம்ப அந்த கொள்கை குன்ற காட்டுங்க சார். இந்த நிகழ்ச்சியில இது வரைக்கும் நான் கலந்துக்கிட்டே அப்படியே குழந்தை கடந்துட்டே போவோமா? கடந்துட்டே சொல்ற பாருங்க. சரி அவன் பேச வேண்டிய அதிகாரம் தரனா பின்னாடி போறது கேட்டா கொள்கை குன்றம் குன்று நாங்க குன்று காமெடி சார். என்ன சார் உங்க காமெடில எனக்கு தெரியும் சார். இல்ல எனக்கு உங்களோட நல்லா சிரிப்பேனா சிரிக்க நீங்க நல்லா சிரிப்பீங்க சார். உங்களுக்கு எரிச்சல பார்த்துட்டு ஐ அம் வெரி ஹாப்பி சார். உங்களை பார்த்து ஊரே சிரிக்குது சார். ஊரே சிரிக்குது சார். ப்ளீஸ் சார் உங்களை பார்த்து தமிழ்நாடு மக்கள் ஓவல் எரிச்ச ஒரு நபர் உங்களுடைய பார்த்து தமிழ்நாடு வெரி ஹாப்பி சிரிக்கிறார். ஃபேன் 3 ல வெயிடி மாலாண்ட காமெடி தான் ஞாபகம் வச்சிக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பார்த்து தமிழ்நாடு மக்களே சிரிக்கிறாங்க சார். காரி துப்புறாங்க சார். வெங்கடேஷ்
please. ஆமா சார். Mind your words, நீங்க please. தான் சொல்றீங்க. அவர்தான் சிரிக்கிறேன்றாரு. இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. சரி, right. இந்த உணர்வு வந்து சாதி ஆதிக்க உணர்வு இப்படிதான் வெளிய வரும். இந்த எரிச்சல் இப்படிதான் வெளிய வரும். இந்த எரிச்சல் இருக்குல்ல, இது சாதாரண எரிச்சல் கிடையாது. உணர்வை பத்தி பேசலாம் உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல இருந்து உணர்ச்சிகள் பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சைன் பண்றாங்க. ஒரு அமைச்சரா இருக்கிறார்னா இப்படிதான் வெளிய வரும். இத பார்த்துட்டு நான் ரசிக்கிறேன். பஞ்சமி நிலத்தை இந்த மாதிரியான எரிச்சலை மோசஸ் பஞ்சமி நிலத்தை ஹாப்பி ஆவற. ஐ அம் வெரி ஹாப்பி. இப்படி ஒரு எரிச்சலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஊரே விடுதலை சிரிக்குது. ஊரே சிரிக்குது. இந்த கட்சி ஒரு நீங்க பணத்துக்கு விலை ஊரே நன்றி நன்றி கை கொட்டி சிரிக்குது. நன்றி very happy sir please சார் ஊரே சிரிக்குது. அத தெரிஞ்சுக்கணும். நிறைய சிரிக்கிறாரு. ரைட் சசி நிறைய இல்ல சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறாங்க ப்ளீஸ் பாருங்க. ப்ளீஸ் இல்ல எல்லாம் ஊரே சிரிக்குது. அது உங்க காரணம் இல்ல. இவர் சிரிக்கிறாரா? வெளியில போங்க எல்லாம் சிரிக்கிறாங்க போய் பாருங்க. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. இடத்துல கூட வெற்றி பெறலாம். ரைட் hold on please பண்ண கதெல்லாம் என்கிட்ட இருக்கு. Right. நேரா ராஜாக்கு பதில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 10 மாநிலத்தை அடக்குவாங்க. ராஜாக்காக அப்புறம் பதில் சொல்லுங்க. 10 மாநிலத்தை ராஜாக்கு பதில் சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாம உங்க பட்டியலின சகோதரர் ராஜாக்கு பதில் சொல்லுங்க. உங்க பட்டியலின சகோதரர் ராஜாக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அத நாங்க கண்டிக்கிறோம். கண்டிக்கிறார். இங்க வாங்கி பாரு அங்கேயும் போய் பாரு கண்டிப்பாரு. இங்க வாங்கி பாரு அங்கேயும் போய் பாரு கண்டிப்பாரு. பேசுங்க கதை பேசுங்க. உங்களுடைய எரிச்சலை பார்த்து எனக்கு எரிச்சல் இல்லப்பா. உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் சிரிக்கிறேன். ஐ அம் ஹாப்பி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தொண்டர்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு பேச்சை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்பதற்கு காரணமா இருக்கிற மோசஸ் அவர்களும் அவர் கட்சி சார்ந்தவருக்கு மிக்க நன்றி. ஊரே சிரிக்குது. ஊரே கை கொட்டி சிரிக்குது. கை கொட்டி சிரிக்குது ஊரே. என்ன பண்றது? சரி ஊரே சிரிக்க வேண்டியதா? அடுத்தது போ